ஹலோ! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எப்பொழுதுமே விளாக்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட ரெகுலர் ரொட்டீன் லைஃப் காமிச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து விளாக்லேருந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி சாரீஸ் கலெக்ஷன்ஸ் காட்டலாம் அப்படின்னு. கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ரெடிமேட் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம போட்டிருந்தோம். அப்போ வந்து சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் வந்து போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அப்போ வந்து நான் ஓகே நம்மள்ட்ட இருக்கிற சில்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் வந்து காமிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஸோ இது ஒரு 2 வீடியோவா போட போறேன். ஒண்ணு வந்து நார்மல் சில்க் சாரீஸ், இன்னொன்னு வந்து அந்த பட்டு கொஞ்சம் ஹை அண்ட் பிரைஸ்ல இருக்கும்ல, அந்த 2 கலெக்ஷன்ஸா நான் வந்து பிரிச்சு காட்டுறேன். இப்போ வந்து எந்தெந்த சாரீ ஓரளவுக்கு எனக்கு எப்ப எடுத்ததுன்னு ஞாபகம் இருக்கிறத வச்சு நான் சொல்லிடுறேன். அந்த சாரீஸ் இன்கேஸ் நான் வியர் பண்ண பிக்சர்ஸ் இருந்துச்சுன்னா, அது கூட நான் சைட்ல அட்டாச் பண்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற எல்லாருக்குமே வணக்கம். நம்ம சேனல்ல வந்து ஃபுல்லாவே ரொட்டீன் லைஃப் ஸ்டைல் வரும். நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட். நான் வெளில போகும்போது, மேக்கப் போகும்போது என்ன மாரியான ஸ்ட்ரகிள்ஸ், பாசிட்டிவ், நெகட்டிவ் எல்லாமே இதுல ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அது ஒரு ரொட்டீன் லைஃபாவும், விளாகாவும் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம என்னோட லைஃப் ஸ்டைலுமே சேர்த்து வந்து வந்துட்டு இருக்கும். இது உங்களுக்குலாம் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்னைக்கு வந்து நான் சாரீ வியர் பண்ணிருக்கிறதுக்கான ரீசனே எப்பொழுதுமே நம்ம சுடி அத மாதிரி தானே நம்ம விளாக்ல எல்லாம் கண்டினியூ பண்றோம். இன்னைக்கு நம்ம சாரீஸ் கலெக்ஷன்ஸ் போடுறோம். அதனால நம்ம வந்து சாரியிலே வரலாமே அப்படின்னு சொல்லி அது வந்து நம்ம வெளில போயிட்டு வந்துலாம் நான் வீடியோ போடல. நான் அந்த சாரீஸ் கலெக்ஷன்ஸ்க்காகவே ரெடி ஆகி சாரீஸ் கலெக்ஷன்ஸ் வந்து அப்லோட் பண்றேன். கலெக்ஷன்ஸ் பார்க்கலாமா? ஸோ இப்போ வியர் பண்ணியிருக்கிற சாரீ வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய லாஸ்ட் பர்த்டேக்கு எடுத்தது. இது வந்து ஒரு காட்டன் சாரீ தான். ஸோ கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்குமே நம்ம வந்து கலெக்ஷன் சொல்றதுக்கு அப்படிங்கிறதுக்காக எடுத்திருக்கேன். இது வந்து வியர் பண்ணியிருக்கேன். நார்மல் சாரீஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் இப்போ ஒரு கிளிப் காட்டுற மாதிரிங்க. அதெல்லாம் வந்து அடுக்கி வச்சிருப்பேன். ஸோ என்னோட ரொம்ப முக்கியமான சாரீ அப்படிங்கிறதெல்லாம் அம்மாட்ட இருக்கும். சேஃபா இருக்கும். ஏன்னா நான் கொஞ்சம் கச்ச கச்சன்னு வச்சிருப்பேன். ஸோ அதனால அவங்க கொஞ்சம் சேஃபா வச்சுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சாரீ, செகண்ட் சாரீ அப்படிலாம் கிடையாது. ஸோ அப்படியே எடுத்துட்டு வந்து வச்சு அப்படியே நான் வரிசையா எடுத்து காட்டிடுறேன். இது வந்து ஒரு கிரீன் கலர், பாட்டில் கிரீன் கலர்ல இருக்கும். இதுக்கு இந்த இடையில வந்து இந்த சில்வர் ஜெரி வந்து ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்துச்சு இல்லையா? அப்ப எடுத்த சாரீ தான் இது. இது அருணோட மேரேஜ்க்கு ரிசப்ஷனுக்கு வியர் பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து பிளவுஸ் மேட்ச் பண்ணி போட்டிருந்தது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆரி ஒர்க்ல பிளவுஸ் மேட்ச் பண்ணி போட்டிருந்தேன். இது வந்து ஒரு சில்க் காட்டன் டைப். காட்டன் மிக்ஸ் தான். ஆனா நல்லாருக்கும். நீங்க இந்த சாரிய உத்து பார்த்தீங்கனாலே தெரியும். ரொம்ப வந்து குட்டி குட்டியா மைல்டா சேம் கலர்லயே வந்து ஒர்க் இருக்கும். கிரீன் கலர் எம்ப்ராய்டிங் மாரி. அது வேணா அந்த இதுல தெரியல, வீடியோல தெரியல. எனக்கு பார்த்தா தெரியுது. தெரியல. உங்களுக்கு எந்த ஷேடுலயுமே தெரியலன்னு நெனைக்கிறேன். ஸோ ஓகே. இது வந்து ஒரு சில்வர் காம்போல உள்ள சாரீ. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பர்சனலா எனக்கு வந்து கிரீன், ப்ளூ ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த காம்போல இருக்கேன்னு சொல்லி தான் இந்த சாரியுமே நான் எடுத்திருந்தேன் என்னோட பர்த்டேக்கு. நிறைய கிரீனா போறோமே அப்படின்னு சொல்லி தான் இப்போ ஸ்கிப் பண்ணி அப்படியே கொஞ்சம் ரூட்டை மாத்தி போயிட்டு இருக்கேன். ஸோ இந்த கிரீன் சாரீ நான் டக்கு டக்குன்னு கீழே போட்டேன்னா திருப்பி எடுத்து வைக்கிறது நான் தான் கஷ்டப்படணும். அதனால கொஞ்சம் அடிக்கடிக்கு வச்சுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தீபாவளிக்கு காமிச்சிருப்போம். மீஷோல தான் எடுத்தேன். இது வந்து ஒரு நார்மல் சாரின்னே சொல்ல முடியாது. ஒரு சில்க் சாரி டைப்லேயே தான் இருக்கும். சூப்பரா இருந்துச்சு வியர் பண்ணியிருக்கும் போதும். கம்ஃபர்டபுளாவும் இருந்துச்சு. ரொம்பவே அழகா இருக்கு. ஸோ இந்த கலர் பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரெட்டும் கிடையாது, கிரீனும் கிடையாது, பிங்க்கும் கிடையாது. ஸோ 3மே மிக்ஸ் பண்ணி இருக்கும். வியர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். ஒரு மாதிரி ஷேடா இருக்கும். ஆரஞ்சு ஷேடும் தெரியும், பிங்க் ஷேடும் தெரியும், ரெட் ஷேடும் தெரியும். ஸோ இது மீஷோல தான் எடுத்திருந்தேன். உண்மையிலேயே இது வந்து ஒரு 900க்கு எடுத்திருந்தேன். ஒர்த்தபிள்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு நல்லா கிராண்ட் லுக் வந்து கொடுக்குது நமக்கு. வியர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. இது வந்து ஒரு காட்டன் பிளண்டட் தான். ஆனா சுத்தமா இது அப்படி தெரியவே தெரியாது. கிளாத்தை தொட்டு பார்த்தா மட்டும் தான் தெரியுமே தவிர, சுத்தமா வந்து இது ரொம்ப இந்த கசகசன்னு அது மாதிரிலாம் இல்லை. நல்லா வெயில்ல கூட கட்டிட்டு போகலாம். அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளான சாரீ தான். ஸோ நெக்ஸ்ட் இந்த சாரீ பார்த்தீங்கன்னா, இதுவுமே ஒரு வெள்ளி ஜருகை மாதிரி தான். இதுக்கு வந்து பார்டர் வந்து ஒரு ஸ்கின் கலர்ல இருக்கும். பல்லு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர். இதே சேம் கலர் தான் பிளவுஸ். ஸோ இதை வியர் பண்ணிட்டு நம்ம இந்த சாரீ கட்டும்போது லுக் சூப்பரா இருக்கும். ஸோ இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. சூப்பரா இருக்கும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் வந்து பர்த்டேக்கு வந்து எடுத்திருந்த சாரீ. ஃபுல்லாவே வந்து இது சேம் கலர் தான். இதுக்கு அவங்க கொடுத்துருக்கிற பிளவுஸும் பார்த்தீங்கன்னா, சேம் கலர்ல வந்து இந்த சில்வர் பார்டர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் எனக்கு அதை விட கிரீன் போட்டா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. கிரீன் ஆர் ரெட் ரெண்டுமே நல்லா இருக்கும். ஸோ நான் இதுக்கு வந்து கிரீன் வியர் பண்ணியிருந்தேன். இதுக்கு ரெட்டுமே என்கிட்ட இருக்கு. ஸோ மேட்ச் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஸோ இந்த சாரியுமே வந்து ஒரு சில்க் டைப் தான். இது வந்து ஒரு காட்டன் கூட சொல்ல முடியாது. ரொம்ப நல்லா ஷைனிங்கா இருக்கும். நெக்ஸ்ட் இது ஒரு எல்லோ கலர் தான். இதுவும் பர்பிள் பார்டர். ரொம்ப தேடி தேடி எடுப்போம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு கலர். இது ஒரு லெமன் எல்லோ வித் பர்பிள் பார்டர். இதோட பார்டர் வந்து இது. பட் வந்து எல்லோ வந்து ஒரு லெமன் எல்லோவா இருக்கும். இதெல்லாம் வந்து அயன் பண்ணி தான் கட்டலாங்கிற அளவுக்கு
மொடன்னு தான் இருக்கு. ஸோ இதோட பார்டர் பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஸோ ஒரு பர்பிள் ஷேடில் இருக்கும். ஸோ இந்த கலர் காம்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்தோன்னே எடுப்போம்னு சொல்லுவோம்ல. ஏன்னா எனக்கு அந்த டைம்ல இந்த சாரீ எடுக்கிறதுக்கான இதே கிடையாது. நம்ம வேற ஒருத்தவங்களுக்கு சாரீ எடுக்க போனோம். இந்த காம்போ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி அங்கே ஆன் ஸ்பாட்ல வந்து இதை நான் எடுத்தது. ஸோ எடுத்து சும்மா எடுக்க வேணாமே அப்படின்னு சொல்லி பர்த்டேக்கு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து இதை எடுத்திருந்தேன். ஸோ இந்த கலர் காம்பினேஷனும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து அம்மாவோட சாரீ. ஆனா எனக்கு இது ஏன்னு தெரியல. எனக்கு சின்ன வயசுல இருந்து இந்த சாரீ பிடிக்கும். அம்மாவே சொல்லிட்டே இருப்பாங்க. சின்ன வயசுல இருந்து அம்மா இதை கட்டுமா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். எந்த ஃபங்க்ஷனுக்கா இருந்தாலும் இதுதான் சொல்லிட்டு இருப்பேன். ஏன் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் இது கட்டுன்னு சொல்ற அப்படின்னு. ஆனா நான் சொல்லி 1 or 2 டைம் தான் கட்டுவாங்க. பெரிய பிள்ளையா போய் தான் நமக்கு தெரியுது எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஒரே சாரீ கட்டக்கூடாதுன்னு. அப்போ வந்து மாமா ப்ளீஸ்மா இது அழகா இருக்குமா, இது கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். எவ்வளவு குட்டி இருக்கு பாருங்க. இந்த குட்டி பார்டர் வந்து நமக்கு மேல இருக்கும். பாட்டம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதுவுமே ஒரு குட்டி பார்டர் தான். ரொம்ப சின்ன பார்டர். அதோட பார்டர் சைஸே இவ்வளவுதான். ஸோ கீழே வந்து இது மாதிரி சின்ன பார்டரு, மேலே இத்தினோண்டு பார்டரு. ஸோ அப்போல்லாம் ஒரு சாரீ வந்து ஒரு விதமாக தான் தயாரிச்சிருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். நெட்டு டைப்பு கிடையாது. பட் இது வந்து என்ன மாதிரியான சில்க்னு எனக்கு தெரியல. ஸோ இதுக்கு வந்து பார்டர் இந்த கலர்ல இருக்கும். இந்த பிங்க் கலர் பிளவுஸ் போட்டோம்னா சூப்பரா இருக்கும். இந்த சாரீ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய டைம் நான் வியர் பண்ணியிருக்கேன். அப்பெல்லாம் வந்து அம்மா என்கிட்ட கொடுத்த புதுசுல எல்லாம் எனக்கு எந்த ஃபங்க்ஷனுக்கு பக்கத்துல எல்லாம் போறோம், கோவிலுக்கு போறோம் அப்படின்னாலும் இந்த சாரீ தான் நான் வியர் பண்ணுவேன். ஒரு பொங்கலுக்கு வியர் பண்ணியிருக்கேன், கோவிலுக்கு வியர் பண்ணியிருக்கேன், ஒரு வளகாப்புக்கு போட்டு போயிருக்கேன். அது மாதிரி நிறைய போட்டு போயிருக்கேன். இது எனக்கு ஒரு மாதிரி டபுள் ஷேடா இருக்கும். ஏன்னு தெரியல. இது அப்பயிலேருந்து எனக்கு பிடிச்ச சாரீ. இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே டேஸ்ட் இருக்காது. ஸோ அதனால எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலா. இது நான் காமிச்சிருப்பேன். ரொம்ப ரொம்ப சின்னதாக அப்படி மடிச்சிடலாம். இது வந்து எனக்கு அதில் எழுதியிருந்தது கோட்டா சில்க்னு எழுதியிருந்தாங்க. பட் இதோட பேர் என்னன்னு எனக்கு தெரியல. இது வந்து ரொம்ப இன்னுமே குட்டியாக அவங்க மடிச்சிருந்தாங்க. கொரியரில் தான் இது வந்தது. கொரியர் வந்தப்போ ஒரு பேப்பர் இருந்த மாதிரி இருந்துச்சு. உள்ள சாரீ இருக்கா, ஏமாத்திட்டாங்களா அப்படின்னு தொட்டு பார்க்குற மாதிரி இருந்துச்சு. கொரியர்னா நான் ஆன்லைன் ஷாப்பிங் கிடையாது. இது நான் வந்து ஒரு கோல போட்டியில் வின் பண்ணதுக்கே எனக்கு கொடுத்த ஒரு சாரீ. இந்த கலர் வந்து எனக்கு கலர் நான் தான் சூஸ் பண்ணேன். எனக்கு இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. என்னிட்ட இருக்கிற சாரீஸ்லேயே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால இந்த சாரீ வந்து நான் சூஸ் பண்ணேன். இதுக்கு பார்டர் பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் பேட்டர்ன். ஃபுல்லாகவே சில்வராக தானே இருக்கு. இதோட பார்டருமே அந்த சில்வர் பேட்டர்னில் தான் இருக்கும். பிளவுஸ் பார்த்தீங்கன்னா இதே இதில் வந்து கொஞ்சம் நல்லா ஒர்க்காக இருந்துச்சு. அதுவுமே நல்லா இருக்கும். இந்த சாரீலாம் வந்து நான் இப்போதான் கட்டுனேன். ஏன்னா இது ரொம்ப பஃப்னு தெரியுற மாதிரி இருக்கு. கிளாத் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பஃப்னு தெரியுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால பட் நம்ம ஓரளவுக்கு கட்டிடலாம். நல்லா இருந்துச்சு. கலர் வந்து சூப்பராக இருந்துச்சு. எனக்கு செட் ஆனிச்சு. நான் வந்து இந்த கட்டின ஃபோட்டோ என்கிட்ட இருக்கு. ஏன்னா இது ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் கட்டியிருந்தேன். ஸோ நான் இப்போ வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ஒரு 3 years பிஃபோர் வந்து தீபாவளிக்கு எடுத்த சாரீ. இது வந்து எவ்வளோ கம்ஃபர்டபுள்னு சொல்லவே முடியாது. இது என்ன கிளாத்ன்னு எனக்கு தெரியாது. திரும்பி நான் இந்த சாரீ போய் கேட்டாலும் அவங்களுக்கு இதை எடுத்துட்டு போய் கேட்டா கூட அப்போ உள்ள சீசனுக்கு அது வந்துச்சு, இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஆனந்தம் சில்க்ஸ்ல தான் எடுத்தேன். 1200க்கு எடுத்தேன் இது. ஸோ எவ்வளோ நான் பிடிச்சிருக்கும் போதே தெரியுது பாருங்க எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்னு. இது வந்து நம்ம அப்படியே நம்ம அயனிங் பண்ண வேணாம், ஃப்ளீட் பண்ண வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். நம்ம வந்து இப்படி கட்டிட்டு போய் அப்படியே நம்ம இருந்தோம்னா 2 நாள் ஆனாலும் அப்படியே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கேட்டகரியில உள்ளது. இதுக்கு பார்டருமே நல்லா பளிச்சுன்னு இருக்கும். சூப்பரா இருக்கும். இதுக்கு வந்து பிளவுஸ் வந்து இந்த ப்ளூ கலரு. அதே மாதிரி பல்லுவுமே இந்த ப்ளூ கலர்ல இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் செட்டில் உள்ள சாரீ இது. ஸோ நான் இப்போ கீழே போட்டா கூட அந்த மடிப்பு கலையாம அப்படியே கிடைக்கும். ஏன்னா மற்ற சாரீலாம் கூட கொஞ்சம் முன்ன பின்ன போயிருக்கு. இந்த அப்படியே இருக்கு பாருங்க. இதை தூக்கி போட்டு பிடிச்சா கூட அப்படியே இருக்கும் போல. ஆமா சூப்பர்ல. சாரி வந்து நம்மள விருந்தெல்லாம் வச்சு கொடுப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அப்ப வச்சு கொடுத்த சாரி. இதுக்கு வந்து பார்டர் வந்து ஒரு பர்பிள் கலர்ல இருக்கும். ஸோ அந்த பர்பிள் கலர் அந்த ஆரி ஒர்க் பிளவுஸ் வச்சு ஒரு பிளவுஸ் வச்சு ஒரு 3-4 சாரி வந்து நான் மேட்ச் பண்ணிடுவேன். சிலதுக்கு தான் பர்டிகுலராக நம்ம போய் தைக்கணுங்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு சாரிக்கு ஒரு பிளவுஸ்க்கு ஒரு 4-5 சாரி எடுத்துருவோம். நிறைய பேர்கிட்ட நான் கேட்டிருக்கேன். பிளவுஸை மேட்ச் பண்ணி சாரீ எடுக்கிறவங்களாம் இருக்காங்க. பட் நான் வந்து அப்படி கிடையாது. ஓரளவுக்கு எடுத்துருவேன். அதுக்கு ஏதாவது பிளவுஸை போட்டு மேட்ச் பண்ணிடுவேன். ஸோ இதுக்கு வந்து இந்த சாரீ கலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ராமா கிரீன் மாதிரி இருக்கும். பார்டர் வந்து ஒரு பர்பிள் ஷேடு இருக்கும். ஸோ அந்த பர்பிள் ஷேடுக்கு வந்து நம்ம பர்பிள்னு சொல்ல முடியாது, ஒரு ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் இருக்கிற பிளவுஸே வந்து மேட்ச் பண்ணி போட்டுருவேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் மாதிரி அப்படியே மடிச்சு அப்படியே ஸ்டிஃபாக வச்சோம்னா அப்படியே இருக்கும்ல, அந்த மாதிரி லிஸ்ட்டு பாருங்க. இதெல்லாம் அப்படியே இருக்கு பாருங்க. இதெல்லாம் ஈஸியாவே வந்து இந்த ஒரு சின்ன இடம் கேப் போதும். பஃப்னு அப்படின்லாம் இருக்காது. இந்த இடத்துல வச்சோம்னா அப்படியே பிளேட் மாதிரி நின்றுடும். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது
ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்துச்சு. கோவிட் டைம்ல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்துச்சு. சொல்ல போனா பேரட் கிரீன் தான். அந்த மாதிரி மைண்ட் எனக்கு. அந்த கிரீன் அண்ட் பிங்க் இருந்தா சொல்லவா வேணும்? டக்குன்னு தூக்காத அப்படிங்கிற மாரி இத நான் தூக்கிட்டேன். இது வந்து ஒரு ஆன்லைன் பர்ச்சேஸ் தான். எனக்கு ரொம்ப புடிச்ச கலர், புடிச்ச காம்போ. அதனால இந்த சாரீஸ் கலெக்ஷன்ஸ் வந்து நான் எடுத்திருந்தேன். இது வந்து அப்ப 800 சம்திங் இருந்துச்சு. இப்பலாம் மீஷோலயே நெறைய அவைலபிள் இருக்கு. 600க்குலாம் இது வந்துருச்சுன்னு நெனைக்கிறேன். பட் இந்த சாரியுமே எனக்கு ஒரு புடிச்ச லிஸ்ட்ல தான் இருக்கும். கம்ஃபர்டபுளா இருக்கும். வேர் பண்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இது. ஸோ இந்த சாரீல நெறைய பிக்சர்ஸ் வந்து நான் வச்சிருப்பேன். ஏன்னா வந்து அருண் மேரேஜ்க்கு வந்து ஃப்ளக்ஸுக்கு, அப்புறம் பொண்ணு எடுக்கிறதுக்கு, அத மாரி பரிசம்க்கெல்லாம் இந்த சாரி தான் கட்டியிருந்தேன். பரிசம், பொண்ணு எடுப்பு 2ம் நடந்திருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து இந்த சாரி தான் வியர் பண்ணியிருந்தேன். எனக்கு கிரீன்ல வந்து சாரீலாம் எடுக்க ஆரம்பிச்ச புதுசுல இதெல்லாம் தான் ஸ்டார்ட்டிங். இது அந்த சில்வர் பார்டர் ஃபர்ஸ்ட் ஒரு சாரி காமிச்சேன் இல்லையா? ஸோ அதெல்லாம் தான் ஸ்டார்ட்டிங். இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிரீன்னு தேடி தேடி எடுத்துட்டு இருந்தேன். ஸோ இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1400 சம்திங் இருந்துச்சு. காட்டன்ல இந்த மாரி ஒரு ஒரு பார்டர் ஹெவி பார்டர் வச்சு அப்பதான் வந்து புதுசு. ஸோ அதனால நெறைய வந்து கலெக்ஷன்ஸ் வந்து ஸோ அப்போ வந்து நல்ல ட்ரெண்டிங்லயும் போணுச்சு. நல்ல ப்ரைஸும் ஹையா இருந்தது. இதுக்கு வந்து ஒரு ரெடிமேட் ஆரி ஒர்க் பிளவுஸ் தான் நான் வந்து போட்டிருப்பேன். ஸோ நல்லாயிருக்கும். பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கும். ஸோ பிக்சர் கிடைச்சதுன்னா கண்டிப்பா நான் வந்து ஆட் பண்றேன். ஸோ இது வந்து ஒரு என்ன கிரீன்னே சொல்ல முடியாது. ஒரு மாரி டபுள் ஷேடுல இருக்கும்ல. ஸோ அந்த மாரி ஒரு லீஃப் கிரீனும் சொல்ல முடியாது. இது ஒரு டிஃப்ரெண்ட் கிரீன். நல்லா இருந்துச்சு பார்க்க. இந்த சாரி பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே சில்வர் தான். ஓ! நான் எடுக்கிறப்பயே பார்டர் வந்து கலைஞ்சிடுது. சில்வர் கலர் தான். இதுக்கு பார்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெவி ப்ளூ நல்ல ஒரு பெரிய பார்டரா இருக்கு. இது வந்து நம்ம கண்டிப்பா ஒரு ஃப்ளீட்ன்னு வச்சாலே ஒரு 2, 3 ஃப்ளீட் வச்சுக்கலாம் போல. அந்த அளவுக்கு பார்டரா இருக்கு. ஸோ வந்து ஒரு 900 கிட்ட. இன்னும் நான் வியரே பண்ணல. பில்லெல்லாம் அப்படியே இருக்கு. ஸோ இதெல்லாம் நான் வந்து வியர் பண்ணாதனால இந்த மாரி ஒரு சில பிக்சர்ஸ் வந்து என்கிட்ட இருக்காது. இதுக்கு வந்து பார்டர் நல்லா ஹெவியா இருக்கிறதுனால ப்ளூ கலரே நம்ம போட்டா நல்லா இருக்குமா? இல்ல வந்து மிக்ஸ் பண்ணி இந்த நம்ம ஸ்டிச் ஒர்க் பண்றதுலயே சில பேட்டர்ன் வந்து பிளவுஸ் வந்து சாரீல உள்ள கலரே வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாரி பேட்டர்ன் போடலாமா? அப்படின்றத யோசிச்சுட்டு நான் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணாம இருக்கேன். ஸோ இதை வியர் பண்ணிட்டு நம்ம சீக்கிரம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணிட்டு நான் வந்து காட்டுறேன். எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வச்சிருக்கிற ஒரு 1000, 1200 அந்த மாதிரி ப்ரைஸ்ல எடுத்த ஒரு சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் தான் நான் காமிச்சேன். இது எல்லாமே ஃபங்க்ஷன் வியருக்கு நம்ம வியர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். என்கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ்ல இதுல உங்களுக்கு பிடிச்ச சாரீஸ் என்னென்னு சொல்லுங்க. இது இல்லாம 1, 2 வந்து நம்ம 500க்குலாம் சில்க் டைப்ல இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப அதிகமா கட்டுற மாதிரி இருக்கும். இன்னும் பெருசா அந்த மாதிரி சாரீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3, 4 தான் இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து ரொம்ப பெரிய சாரின்ட்டு அவ்வளோ ஃபுல் கபோர்ட் சாரி அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். சாரீஸ்லாம் ஒரு 3, 4 இருக்கு. ஸோ அதெல்லாம் காமிச்சிட்டே இருந்தோம்னா வீடியோ லென்த் அதிகமாகுமேன்னு சொல்லி ஸோ இந்த சாரீஸ் கலெக்ஷன்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஒன்று என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு வந்து என்னோட சாரீஸ் வந்து எல்லாமே நம்ம பார்த்து பார்த்து தான் எடுப்போம். வீட்டுக்கு வந்தோன்னா ஒரு சில சாரீஸ் வந்து பிடிக்காம கூட போகலாம். பட் எனக்கு இதுல நான் இப்போ காமிச்ச எல்லா சாரீஸுமே பிடிக்கும். ஒரு ஃபேவரட் ஒன்று அப்படின்னா அந்த பேரட் கிரீன் பிடிக்கும். இந்த தீபாவளிக்கு எடுத்தோம் இல்லையா? ஸோ அது பிடிக்கும். பர்த்டேக்கு எடுத்த சாரீலாம் பிடிக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஜோன்ல வர்றதுனால அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இவ்வளோ நேரம் நம்மளோட வீடியோவை பார்த்ததுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோல வந்து பார்க்குறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் கீர்த்தி. பாய்.